தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொன்னது அங்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்த படத்திற்கு. நாட்களோட படங்கள்லாம் என்னைக்குமே முடங்கினது கிடையாது. ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போகும். ஏன்னா அது பிக் பட்ஜெட் மூவிஸ். இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளோ கலாச்சார கவரர்களோ கிடையாது. இது எண்ட் ஆஃப் த டே கமலுக்கு கல்லா கட்டணும், கமலுக்கு காசு வேணும். தமிழிலிருந்து பிறந்த குழந்தை தான் கன்னடம்னு அவர் சொன்னாரா சொல்லலையா? அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க எதிர்க்கிறாங்க. நான் தமிழ்லேருந்து வரல. இந்த பிரச்சனை கிலோ ரொம்ப வருஷமாக இருக்குது. சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவர் பதவியிலேருந்து இறங்கின பிறகு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அவர் இதே வார்த்தையை சொல்கிறார், தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம். அப்போ பெரிய சிக்கல் உண்டாகி அவர் மன்னிப்பு கேட்கிறார். அவங்க மனம் புண்படுதுன்னா ஒரு பப்ளிக் ஃபிகர் இதை சொல்லிப்பாங்க. என் மொழி தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு நீ சொல்லும்போது அங்கே நீ நிறுவ விரும்புவது நீ மேலே நான் கீழே, அதானே? இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்றதையும் தாண்டி தமிழ் மொழி அப்படின்ற ஒரு மொழி அப்படின்றது இனி வரலாற்று ரீதியாக இது ஒரு பழமையான மொழி, இதுதான் ஆதி காலத்து மொழி. அதுதான் ஆதி காலத்து மொழினா எனக்கு கீழே நீ. ஒரு சினிமாக்காரரு, இவர் ஒன்றும் பெரிய அறிஞர்லாம் கிடையாது. இவர் வைக்கிறதுன்றது வேற. இவர் வைக்கும்போது சிக்கல் வரதான் செய்யும். மனிதர்களுக்கிடையே வேறுபாடை வளர்க்குறது ரொம்ப ஈஸிகளோ, ஒத்துமையை உண்டாக்குறது தான் கஷ்டம். நம்ம மொழி சமத்துவத்தை தான் விரும்புகிறோம். எல்லா மொழிகளும் உயர்ந்தவை, எல்லா மொழிகளும் மேன்மையானவை, எல்லா மொழிகளும் நமக்கு ஒன்று தான். இதில் மேலே கீழே எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எந்த கமலோட படம் முடங்கி இருக்கு சொல்லுங்க? ஒரே ஒரு கமல் படம் முடக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. கான்ட்ரவர்சி வரும், ஆனால் ஒரு வாரம் 10 நாள் சுமூகமாயிடும், மறந்துடுவாங்க எல்லாரும். மன்னிப்பை கேட்காத பட்சத்தில் இப்போ அதுக்கு எதனா வழி வச்சிருப்பாங்க. இன்னொன்று மக்களை ஏமாத்துறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கமலுக்கு அதை விட ரொம்ப அதிகமாக தெரியும். கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக கன்னட மக்கள் தெளிவாக போராடிட்டு இருக்காங்க. அதில் தமிழர்கள், கன்னடர்கள், மராட்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. இப்போ அதுலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி இது தமிழ் வர்சஸ் கன்னடம்னு கொண்டு போகிறது பிஜேபிக்கு வசதியாக இருக்குது. இது எல்லாம் ஒரு மனுஷனோட ஒத்த ஸ்டேட்மெண்ட்டால். மொழிகள் பற்றி பேச அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை, அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்க. இதை யாருக்கும் புரியாத மாதிரி பேசுறதுல கமல் ஒரு எக்ஸ்பர்ட். இந்த கதையெல்லாம் வேணாம். இப்போ மன்னிப்பு கேட்க முடியுமோ? முடியாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது அதுக்கு முந்தைய நாளில் பேசிட்டு இருக்கோம். அந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனில் கமல் பேசின ஒரு விஷயம், அதாவது தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொன்னது அங்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்த படத்திற்கு, கமலுடைய கருத்திற்கு. இதற்கு அரசியல் ரீதியாகவும் அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் பேசிட்டு வராங்க. இதில் உள்ளார்ந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அன்பு எப்போதும் மன்னிப்பு சொல்லாது அப்படின்னு இப்போ கமல் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இப்படி போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் இது அரசியலாகவும் ஆக்கப்படுகிறது. இதில் உள்ளார்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் பார்வை என்னவாக இருக்கிறது? தக் லைஃப் படத்தை மையப்படுத்தி போயிட்டுருக்கிற விஷயங்கள். தன்னுடைய படங்களுக்கு, குறிப்பாக அதிக பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கு எப்படியாவது விளம்பரங்களை தேடுவதில் கமல் சமர்த்தர். அவர் ரொம்ப புத்திசாலி. விஸ்வரூபம் படத்துக்கு சிக்கல் வந்தது, விருமாண்டி படத்துக்கு வந்தது, இந்த மாதிரி சில உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் கடைசியில் அந்த படங்கள் வெளியாகிடும். நிரந்தரமாலாம் மூட முடியாது. சென்சார் கிளியர் பண்ணிச்சு. ரெண்டாவது பிக் பட்ஜெட் மூவிஸ் எல்லாமே இந்த மாதிரி எதிர்ப்பு வருது. ஒரு விதத்தில் அது தனிப்பட்ட முறையில் அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா மறைமுக விளம்பரம். அந்த விளம்பரம் அந்த படம் வர்றதுக்கு உதவும். தடை செய்யப்பட்ட படங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தை கேள்வி கேட்குற, இந்திய அரசை கேள்வி கேட்குற, அல்லது மத நம்பிக்கைகளை, எந்த மதமாக இருந்தாலும் அது இஸ்லாத்தோ கிறிஸ்தவமோ இந்து மதமோ, அதை கேள்வி கேட்குற படங்கள் தான் நிரந்தரமாக முடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள்னு சொல்லப்படுற கமல், ரஜினி, இந்த மாதிரியான ஆட்களோட படங்கள், வட இந்தியாவில் ஷாருக் கான், இந்த மாதிரியான ஆட்களோட படங்கள்லாம் என்றைக்குமே முடங்கினது கிடையாது. ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போகும். ஏன்னா அது பிக் பட்ஜெட் மூவிஸ். இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளோ கலாச்சார கவரர்களோ கிடையாது. இது எண்ட் ஆஃப் த டே கமலுக்கு கல்லா கட்டணும், கமலுக்கு காசு வேணும். அதுக்கு படம் ஓடுறதுக்கு அவர் சில நேரங்களில் இந்த மாதிரியான யுக்திகளை கடைபிடிப்பார். தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம்னு அவர் சொல்லியிருக்கார்.
அந்த கருத்து வந்து கர்நாடக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்துதுன்னா அது அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். இதில் நீ ஒன்றும் மொழி அறிஞர் கிடையாது. ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பிரச்சனையில் போய் நீங்கள் முதல்ல மாட்டியிருக்கக்கூடாது. என் மதம் உயர்ந்தது, என் ஜாதி உயர்ந்தது என்பது எப்படி மூட நம்பிக்கையோ அந்த மாதிரி என் மொழி தான் உயர்ந்தது, என் மொழியிலேருந்து தான் இன்னொரு மொழி வந்ததுன்னு சொல்கிறதும் ஒரு விதத்தில் மூட நம்பிக்கை தான். நீ 1000 விஞ்ஞான காரணங்களை கொடுக்கலாம், அதுக்கு ஈக்குவலான விஞ்ஞான காரணங்களை அவனும் கொடுக்குறான். முதல்ல இது தேவையா? இது வே ஆஃப் கண்டெக்ஸ்ட் அப்படின்றது இந்த விஷயத்தில் வந்து ஒரு சகோதரத்துவ அடிப்படையில் தான் இதை விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னு என்ன விளக்கம் கொடுத்தாரு? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல எடுப்போம். தமிழிலிருந்து பிறந்த குழந்தை தான் கன்னடம்னு அவர் சொன்னாரா சொல்லலையா? ஆமாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க எதிர்க்கிறாங்க. நான் தமிழ்லேருந்து வரல. இந்த பிரச்சனை கிலோ ரொம்ப வருஷமாக இருக்குது. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவர் பதவியிலேருந்து இறங்கின பிறகு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அவர் இதே வார்த்தையை சொல்கிறார், தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம்னு. அப்போ கர்நாடகாவில் பெரிய அளவில் அப்போ மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாத காலகட்டம். அப்போ பெரிய சிக்கல் உண்டாகி அவர் மன்னிப்பு கேட்கிறார். அங்கே வழக்குகள்லாம் போடப்படுது, அவர் மன்னிப்பு கேட்கிறார். அதை தான் நேற்று ஜட்ஜி சொல்கிறார். இதில் உண்மை எது பொய் எதுன்றது ரெண்டாவதுங்க. அவங்க மனம் புண்படுதுன்னா ஒரு பப்ளிக் ஃபிகர் இதை சொல்ல, இப்போ நானும் நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்கன்னா எவனும் கண்டுக்க போகிறதில்ல. ஒரு பப்ளிக் ஃபிகர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சொல்லும்போது அங்கே ஏற்கனவே அவங்களுக்கும் மொழி உணர்வு அதிகமாக இருக்குது. அவங்க அதை விரும்பலை. என் மொழி தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு நீ சொல்லும்போது அங்கே நீ நிறுவ விரும்புவது நீ மேலே நான் கீழேன்னு. அதானே? இதில் உண்மை பொய்யை தூக்கி தனியாக வைங்க, மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் தனியாக வைங்க, ஃபேக்டை கூட தனியாக வைங்க. என் மொழியிலேருந்து தான் எக்ஸ் மொழி பிறந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த எக்ஸ் மொழியை பேசக்கூடியவர்களுக்கு தங்களை இவர் இழிவுபடுத்துகிறார். அவர்களை விட தாங்கள் தாழ்வானவர்கள், அவங்களுக்கு பிறகு தான் நாங்கன்னு அவர் நீ மேலோன்னு நான் கீழோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மை தானே? அது இல்லைப்பா, ஃபேக்ட்ஸ் அப்போ அவங்க மறுக்கிறாங்க. அது ஃபேக்ட்னு யார் முடிவு பண்ணுறது? நீங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியான கால்டு வேலையிலேருந்து நீங்கள் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை சொல்கிறீங்க, அவங்க அது ஈக்குவலாக ஒரு கண்டுபிடிப்பை சொல்கிறாங்க. இதுலலாம் நிரந்தரமானது எதுவுமே இல்லை. கிலோ ஐநா சபையை சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது திடீர்னு தமிழில் ஏதோ ஒரு வழக்கில் சமஸ்கிருதத்துலேருந்து பிறந்தது தான் தமிழ்னு சொல்லுது. நீங்கள் ஒத்துப்பீங்களா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்குறேன். என்ன தீர்ப்பு கொடுத்தா பண்ண முடியாது. அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டேன்றான்னா அதை நீ மதிக்கணும் இல்லையா? ரெண்டாவது, இதெல்லாம் வந்து மொழி விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதுங்க. இன்னொன்று, இதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழிகள் தான். இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது உணர்வு ரீதியில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். என் மொழியிலேருந்து என் மொழியிலேருந்து பிறந்ததுன்னு கமலஹாசன் சொன்னாருன்னா பிரச்சனை வரும், சிக்கல் வரும். மொழி அறிஞர்கள் அந்த ஒரு தியரியை முன்வைக்கிறது வேற, ஒரு சினிமாக்காரரு இவர் ஒன்றும் பெரிய அறிஞர்லாம் கிடையாது, இவர் வைக்கிறதுன்றது வேற. இவர் வைக்கும்போது சிக்கல் வரதான் செய்யும். மனிதர்களுக்கிடையே வேறுபாடை வளர்க்குறது ரொம்ப ஈஸிகளோ, ஒத்துமையை உண்டாக்குறது தான் கஷ்டம். நம்ம மொழி சமத்துவத்தை தான் விரும்புகிறோம். எல்லா மொழிகளும் உயர்ந்தவை, எல்லா மொழிகளும் மேன்மையானவை, எல்லா மொழிகளும் நமக்கு ஒன்று தான். இதில் மேலே கீழே எதுவுமே கிடையாது. எல்லா மதங்களும் எப்படி நம்முடைய மதங்களோ, எல்லா மதங்களும் எங்கள் வழித்துணைனார்ல கண்ணதாசன் ஒரு பாடல்ல, எல்லோரும் மதங்களும் எங்கள் வழித்துணை. இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லா மதங்களும் எங்களுக்கு துணை. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் எல்லா மொழிகளும் எங்களுக்கு வந்து துணை, எல்லா மொழிகளும் எங்களுக்கு பலம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா மொழிகளையும் கற்றுப்பேன். மொழிகளுக்கு இடையில் பேதம் கிடையாது, மொழிகளில் உயர்வு தாழ்வு கிடையாது, மொழிகளில் முதல்ல தோன்றுனது பின்னான தோன்றுனதெல்லாம் எனக்கு கிடையாது. இப்போ சமீபத்த காலத்தில் தோன்றின மொழினா உருது மொழி. 500 ஆண்டுகள் தான் அதனுடைய பழமை. அது பேரே பஜார் லாங்குவேஜ். அது வந்து அரேபியாலேருந்து வந்தவங்க, அரேபியாலேருந்து பாரசீகத்துலேருந்து வந்தவங்கலாம் பேசி பேசி பழகி அரேபியன், பார்சி, ஹிந்தி இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் உருது மொழி. அந்த உருது மொழி 500 ஆண்டு தான் பழமையானது. அதனால் வந்து உருதுவோட என் மொழி உயர்ந்தது நான் சொன்னேன்னா அது எப்படி முட்டாள்தனமோ அந்த மாதிரி தான் பிற மொழிகளை பார்த்து சொல்கிறதும். மொழிகளுக்கிடையே சமத்துவத்தை தான் நாம் விரும்புகிறோம். இதில் தேவையில்லாமல் இந்த பேச்சு, சரி அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ, அங்கே இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு உணர்வு வருதுன்னா அந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறதுலையோ, அல்லது நான் யார் மனங்களையும் புண்பட்டிருந்தால் மன்னிப்புன்னு கேட்கறதுல எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அவர் சொன்னார்னா அவர் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அதைத்தான் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, என் கருத்தை என் அருகிலிருந்து பார்த்தால் சரியாக தெரியும், உங்கள் பக்கத்திலிருந்து பார்த்தால் அது தவறாக தோன்றும், அன்பு மிகுதியால் நான் அப்படி பேசினேன், இந்த விஷயத்தில் அவர்கள் குழம்பியுள்ளனர், மொழி பற்றி வரலாற்று அறிஞர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர், மொழிகள் பற்றி பேச அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை, அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்க. யாருக்கும் புரியாத மாதிரி பேசுறதுல கமல் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். இந்த கதையெல்லாம் வேணாம். இப்போ வந்து மன்னிப்பு கேட்க முடியுமா? முடியாதுன்னா அதோட விட்டுருங்க, அவ்வளோதான். நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலை. உயர்நீதிமன்றம் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அதையும் சொல்லிடுறேன். அவர் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலை. ஆனால் சிக்கல் வருது. உங்கள் படம் ஓடணும்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கணும். நான் சொல்லுவது இன்றைக்கி அதுக்கு கமலை ஆதரித்து தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுகிறது, கமல் சொன்னது ப்ராக்டிக்கலி ஃபேக்சுவலி கரெக்டுன்றது ஆபத்தான போக்கு.
இது ரொம்ப ஆபத்து. அவங்க 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 பக்கத்துலேருந்து பேசக்கூடிய அறிஞர்கள் வந்து எங்களுக்கும் அதற்கு இணையான மொழி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை மதிக்கணும். நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு கோபி. என்னுடைய மதம் உயர்ந்த மதம், மற்றவங்களை விட என் மதம் உயர்ந்த மதம் என்பது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானதோ, பகுத்தறிவுக்கு பொருந்தாததோ, என் ஜாதி தான் வசந்த ஜாதின்றது எப்படி பகுத்தறிவுக்கு பொருந்தாதோ, என் மொழி வசந்ததுன்றதும் பகுத்தறிவுக்கு பொருந்தாது தான். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். எல்லா மொழிகளும் சமம் தான். ஒரு மொழியோட ஆயுளை வச்சு அது உயர்ந்ததா தாழ்ந்ததான்னு பேசுகிறது அபத்தமானது. அதுக்கு தான் நான் உருது மொழி ஆதாரம் காட்டுறேன். அந்த மாதிரி வந்து 500 ஆண்டு கால 1000 ஆண்டு கால பழமை வாய்ந்த மொழிகளே வந்து மிக சிறந்த மொழிகளாக கூட இருக்கின்றன. ஏன்னா மொழிகளோட ஆயுளை பற்றியோ எது முதல்ல வந்தது எது பின்னால் வந்ததுன்னு பேசுகிறதுக்கு நம்மெல்லாம் ஒன்றும் அறிஞர்கள் கிடையாது. அறிஞர்களோட கருத்தை இறுதியானதும் கிடையாது. இன்றைக்கி சொல்லக்கூடிய அறிஞர்களோட ஒரு கருத்தை 10 ஆண்டுகள் பொறுத்து வரக்கூடிய வேறொரு அறிஞர்கள் குழு மாற்றி சொல்லும். நீ என்ன நிறுவ விரும்புகிற அதை எனக்கு சொல்லு. தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்கிறது மூலமாக நீ என்ன நிறுவ விரும்புகிற அதை சொல்லுன்ற. நீங்கள் எதை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க? இல்லை வெறும் ப்ரொமோஷனுக்காக தான் இதை பேசுகிறேன். இல்லை அதை விட்டுருங்க. அவர் ப்ரமோஷனுக்கு தான் பேசுகிறாரு, அதை நான் விட்டுருங்க. நான் இந்த கமலை ஆதரிக்கக்கூடியவங்களே கேட்குறேன். தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு கச்சை கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க நேற்றுலேருந்து. ரொம்ப படித்தவங்க, ரொம்ப மதிக்கக்கூடிய நண்பர்கள் தான். என்ன நான் சிம்பிள் கொஸ்டின் தான் உங்களை கேட்குறேன். தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்கிறது மூலமாக இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறவங்கள நான் கேட்குறது, நீங்கள் எதை நிறுவ விரும்புகிறீர்கள்? இல்லை இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்றதையும் தாண்டி தமிழ் மொழி அப்படின்ற ஒரு மொழி அப்படின்றது இன்னைக்கு வரலாற்று ரீதியாக இது ஒரு பழமையான மொழி, இதுதான் ஆதி காலத்து மொழி. அதுதான் ஆதி காலத்து மொழினா எனக்கு கீழே நீ, உனக்கு கீழே நான் நீ சொல்ற. என்கிட்ட இருந்து பிறந்த குழந்தை நீ சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன கிலோ சொல்லுங்க. இல்ல ஒவ்வொரு கல்ச்சர் எப்படி ஒவ்வொரு பரிணாம காலகட்டத்திலையும் உருவாகுதோ அதே மாதிரி முதல்ல வந்தவனுக்கு மரியாதை அதிகமா, பின்னால் வந்தவனுக்கு மரியாதை அதிகமா. இந்த சமகால அறிவின் படி பார்த்தா, நடைமுறைப்படி பார்த்தா, நான் திரும்பவும் உங்களை ரொம்ப கூர்மையாக கேட்பது, தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம்னு சொல்வதன் மூலமாக நீங்கள் எதை நிறுவ விரும்புகிறீர்கள்? ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க. இல்லை மூத்த மொழியாக தமிழ் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த கருத்தை நீங்கள் ஏன் சொல்றீங்கன்ற கமல் சொன்னதில் என்ன தவறு இல்லை? கமலை விட்டுருங்கன்றாங்க கோபி. கமல் இல்லை பிரச்சனை. இப்போ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். நீங்கள் பல பேர் கமலை ஆதரித்து தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. எனக்கு அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இது மூலமாக நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறதுனா நாங்கள் மேலே நீங்கள் கீழே நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க. அப்படி தான் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவன் இடத்துலேருந்து நீ பார். இப்போ நான் இப்படி வச்சு பேசுகிறேங்க. இது ஆதி காலத்துலேருந்து இருக்க பிரச்சனை. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல், மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகிகளில் ஒருத்தர், கூர்த்த மதிப்படைத்தவர், அசாத்தியமானது ஒரு அறிவாளி. அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கார் இந்த விஷயத்தில். எப்போ? 75 வருஷத்துக்கு முன்னால். அங்கே கன்னட மக்களுக்கு வந்து தமிழ் வந்து தங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது, தமிழ் தங்களை விட உயர்ந்த மொழி என்ற எண்ணம் என்ற அந்த ஒரு போக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. இதில் இந்த காவிரி பிரச்சனை போன்ற அரசியல் சார்ந்த விஷயங்கள், நதிநீர் பங்கீடில் கர்நாடகா நமக்கு இழைக்கக்கூடிய துரோகம், இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு நம் மீது வந்து ஒரு ஆங்கிலத்தை சொன்னால் ஒரு ப்ரிஜுடிஸ்னுவாங்க. அதாவது வந்து ஒரு விதமான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம், ஒரு கோபம் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தெலுங்கர்களோட தமிழுக்கு அது கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இதே நீ மலையாளத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க எவனுமே கண்டுருக்க மாட்டான். தமிழிலிருந்து தோன்றியதான் மலையாளம்னு கமல் அன்னைக்கு வீரவசனம் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. மோகன்லாலை வச்சுக்கிட்டு, இவர் படத்தோட அல்லது மம்முட்டியை வச்சுக்கிட்டு, அல்லது இப்போ இருக்கக்கூடிய அங்கே யாரோ சிறந்த நடிகர்கள் யார் இருக்காங்களோ எனக்கு தெரியல, அவங்கள வச்சுக்கிட்டு கமல் இந்த டைலாகை விட்டுருந்தாருன்னா கேரளாவில் அதை யாரும் சீண்டிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் கர்நாடகான்னு வரும்போது அங்கே பிரச்சனை வருது. ஏன்னா தமிழுக்கும் கன்னடத்துக்கும், தமிழர்களுக்கும் கன்னட மக்களுக்கும் இடையிலான கடந்த பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர சந்தேகம், அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். நான் இதோட மெரிட் ஸ்கூலில் கூட போக விரும்பலைன்ற. நான் அடிப்படையில் மக்களோட ஒற்றுமை ரொம்ப முக்கியம், மொழிகளுக்கான சமத்துவம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து நான் சொல்கிறேங்க, ரொம்ப அறிவு முதிர்ச்சி உள்ளவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொது வெளியில் பேச மாட்டான். அது ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்டு. அவன் கோணத்துலேருந்தும் பாருங்கள், எந்த பிரச்சனைக்கும் 2 கொண்டாட்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு கமல்ன்றவர் அடிப்படையில் ஒரு வியாபாரி. அவர் படம் ஓடுறதுக்காக அவர் எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணுவார், எல்லா சித்து வேலைகளையும் பண்ணுவார். இந்த படத்தோட ப்ரமோஷனில் அவர் இப்படி பேசுகிறாருன்னா அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக அவர் பேசுகிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டோட மெரிட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அது டிபேட்டபிள். அதை ஒன்றும் அப்படியே எல்லாரும் ஏற்றுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த மக்களுக்கு அங்கே கோபம் வருவது, அவர்கள் அதை சந்தேகம் கொண்டு பார்ப்பதுன்றது வந்து நியாயமான ஒன்று. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி பொதுவெளியில் இருக்கவங்க யாருமே சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி நாடு அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி. இந்த நேரத்தில் அதுதான் நான் சொல்கிறேன். இதே மலையாளிஸை பற்றி கமல் பேசியிருந்தாருன்னா, மலையாளம் தமிழிலிருந்து பிறந்தது தான் அப்படின்னு சொல்லியிருந்தானா எவனும் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டான். யாரும் 4 பேர் கத்திட்டு போயிருப்பான வழியே இதை எவனும் பேசியிருக்க போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி எங்கள் பிரச்சனையாகவே உருவெடுக்குது.
இதில் இதுக்கு பின்னால் இருக்க அரசியலையும் நம்ம பார்க்கணும், அதையும் நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த படத்தோட ப்ரமோஷனு, அங்கே சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபி திருப்பிக்கிட்டு இருக்குது. ஆமாம். சமஸ்கிருதத்துலேருந்து பிறந்தது தான் இந்தியாவில் எல்லா மொழியும் அமித்ஷா சொல்லும்போது கன்னட மக்கள் எங்கே போனாங்க? அமித்ஷா என்ன பெரிய மொழி அறிஞர்னு எந்த கோர்ட்டாக அது கேட்டுதா? அவரை கேட்கல. இப்போ ஏன் கேட்குறான்? இது ஈஸி டார்கெட் அவங்களுக்கு. இன்னொன்று, சித்தாராமையாவுக்கு நவம்பரில் அவர் பதவியை விட்டு இறங்கி டிகே சிவகுமாருக்கு சிஎம் போஸ்ட்டை கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். அங்கே சிக்கல் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் சித்தாராமையா முன்னால் எகிரி குதிக்கிறாரு, கமல் மன்னிப்பே கேட்கணுன்றார். ஏன்னா அரசியல்வாதிகள் தான் பதவியை அதை காத்துக்கிறதுக்கு மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கையில் எடுப்பான். எடியூரப்பா கேட்டார், உடனே நீ மன்னிப்பு கேளுன்னு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் அவங்க விளையாடுறாங்க. அங்கே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக கன்னட மக்கள் தெளிவாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் தமிழர்கள், கன்னடர்கள், மராட்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. இப்போ அதுலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி இது தமிழ் வர்சஸ் கன்னடம்னு கொண்டு போகிறது பிஜேபிக்கு வசதியாக இருக்குது. இது எல்லாம் ஒரு மனுஷனோட ஒத்த ஸ்டேட்மெண்ட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் அரசியல் விளையாட தான் செய்யும். இன்னொன்று, கமல் இதை எப்படி பேசுகிறாரு? ராஜ்யசபாவுக்கு போகும்போது பேசுகிறாரு. அவர் தான் விசுவாசத்தை யாருக்கோ காட்டுறதுக்கு அவர் பேசுகிறாருன்னு அப்படி தான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கும் ரெண்டு கோணம் உண்டு. நீங்கள் உண்மையிலேயே ஒரு அறிவு ஜீவிதம், ஒரு பத்திரிகையாளர்னா இந்த பிரச்சனையை பற்றி கர்நாடகத்தில் உள்ள நியாயமாக யோசிக்கக்கூடியவர்கள், அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. கமல் இது அரசியலுக்கு தான் செய்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனமான விஷயமாங்க இது. படம் எடுத்த கல்லா கட்டின போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி இந்த படம் வெளியில் வராமலாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக வந்துடும். அடுத்த வாரம் இது சாதாரணமாக அதை கொண்டு வந்துடுவாங்க அந்த படத்தை. இது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பப்ளிசிட்டி. இது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஆஸ் சச் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் என்பதை கமல் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட், ஒரு ஆகச்சிறந்த கலைஞன், ஒரு நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு, கர்நாடகாவில் அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. அவர் பேசினார்னா சண்டை வர்றது இயல்பு, பிரச்சனை வர்றது இயல்பு. இது புரியாத அளவுக்கு கமல் ஒன்றும் விவரம் அறியாதவர் இல்லை. அவர் தெரிஞ்சு தான் இந்த கார்டு எடுத்து போட்டிருக்காருன்ற. இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சொல்கிறத ஒட்டி நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். தென்னிந்தியாவில் குறிப்பாக இந்தி மொழி எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப அபரிமிதமாக அதிகமாக அதிகமாகவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் இதில் ஸ்ட்ரைக் ஆகுது. இதில் வந்து கண்டிப்பான ஒரு டைவர்ஷனை இந்த கன்னட மொழியை வந்து பிஜேபி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது மூலமாக 3 மாநிலங்களையும் வந்து இதில் வந்து வேறுபடுத்தி அவங்கள திசை திருப்பிடலாம் அப்படின்னு எதுவும் முயற்சி பண்ணுறாங்க? இல்லை, அதெல்லாம் அவ்வளோ பெரிய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் தேவையில்லை. இன்றைக்கி இந்த இஷ்யூவில் இதை காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சனையாக பிஜேபி மாற்றுது. அதனால தான் சித்தாராமையா அவசர அவசரமாக ஓடி வந்து, வழக்கமாக அவர் ரொம்ப ரீசனபிளாக யோசிக்கக்கூடியவர், ஒரு அப்பழுக்கற்ற மதச்சார்பற்றவாதி, ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியாக தான் அவர் இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத் அண்டு இன்னொரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டியை சாராத ஒக்கலிகாஸ், அந்த 2 கம்யூனிட்டியை சாராத ஒரு பேக்வேர்டு ஓபிசி கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒரு தலைவர் தான் சித்தாராமையா. அது அவருக்கு அவருடைய மிகப்பெரிய பலம். ஆனால் இன்றைக்கி அவர் ஏன் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து கமலை திட்டுறாரு, கமலுக்கு விமர்சனம் பண்ணுறாரு? ஏன்னா அவருக்கு பதவியை காப்பாற்றிக்க வேண்டிய நெருக்கடி இருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். நீங்கள் இறுதியாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவங்க பதவிக்காக எதை வேணா செய்வாங்க. எவ்வளோ முற்போக்கு காவேரி இஷ்யூல பொறுத்த வரைக்கும் எல்லாரும் காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, ஆமாம் ஆமாம். அதனால மாநிலங்கள் ஆமாம் ஆமாம். அதனால் இந்த இஷ்யூவில் வந்து சித்தாராமையாவே அப்படி பேசுகிறாருன்னா, வேறு நேற்று நம்ம விசிகா ரவிக்குமார் சன் தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னார், உயர்நீதிமன்றம் கிளப்பிய கேள்விகளை விட எனக்கு சித்தாராமையா அப்படி பேசுகிறது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு. ரவிக்குமார் ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு இதில் அதிர்ச்சி அடைகிறது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதின்றவன் தான் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா பாவத்தையும் பஞ்சமாக பாதகத்தையும் செய்யக்கூடியவன் தான் அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதியும். அதில் சித்தாராமையா ஒன்று விதிவிலக்கு. மதம், ஜாதி, மொழி, இது 3 தான் அரசியல்வாதிகளுக்கு முதலீடுங்க. தாம் பதவி ஆடுது, நாக்காளி ஆடுதுன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது சட்டுன்னு அதை கையில் எடுத்துப்பாங்க. அதை தான் இன்றைக்கி அவர் எடுத்துக்கிட்டார். எனக்கு இன்னும் இது பெரிய இஷ்யூவாக மாறும்னு தோணலைங்க. ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துடும். ஏன்னா இது பெரும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். 300 கோடி போட்டு படம் எடுத்திருக்காங்க, அது 700 கோடி விற்றுட்டாங்கன்றாங்க. இவ்வளோ பணம் இன்வால்வ் ஆகிருக்கும்போது அதில் இருக்க டைனமிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு 2 தரப்புக்கும் தெரியும். அது எண்ட் ஆஃப் த டே இது கல்லா கட்டுற விஷயம்னா 2 தரப்புக்கும் தெரியும் இது என்னான்னு. இது வரைக்கும் எந்த கமலோட படம் முடங்கி இருக்குது சொல்லுங்கள்? ஒரே ஒரு கமல் படம் முடக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். கான்ட்ரவர்சி வரும், ஆனால் 1 வாரம் 10 நாள் அது சுமூகமாகிடும், மறந்துடுவாங்க எல்லாரும். இல்லை, மன்னிப்பே கேட்காத பட்சத்தில் இப்போ அதுக்கு எதனா வழி வச்சுருப்பாங்க. இன்னொன்று, மக்களை ஏமாத்துறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கமலுக்கு அதை விட ரொம்ப அதிகமாக தெரியும்.
அது அதாவது இவரை மன்னிப்பு கேட்க சொன்னதுக்காக அவங்கெல்லாம் வந்து கதற அளவுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அது என்னன்னே புரியாது உங்களுக்கு. அது மன்னிப்பாடு அதை படிக்கும் ஐயோ இது பேசாமலே விட்டு தொலைச்சிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு உங்களை வந்து ரத்த கண்ணீர் விடுற அளவுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அது மன்னிப்பா விளக்கமா என்ன கர்மனே உங்களுக்கு புரியாது. பிரச்சனை இதோட விட்டா போதுண்டா சாமின்னு ஓடுவாங்க. தலைப்பு மட்டும் மன்னிப்பு கடிதம். அவ்வளோதான், அதை வச்சுக்க வேண்டியதான். அதனால் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இது என்னங்க இது வந்து நான் அதை தான் சொல்கிறேன் கோபி. பெரும்பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிற ஒரு சினிமாவில் கான்ட்ரோவர்சிஸ் வரதை அவங்க எப்போயுமே விரும்புவாங்க. ஆனால் ஒருபோதும் அந்த படம் வந்து பொட்டிக்குள்ளே போய் முடங்கிறத அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது பிஸ்னஸ்ஸு, ரெண்டு தரப்புக்கும் அது என்னன்றது தெரியும். பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும். ஆனால் இதில் நம்ம முக்கியமாக ஒரு அறிவு ஜீவிதமாக பார்க்க வேண்டியது, உண்மையான ஒரு அறிவு ஜீவிதம், அறிவாளியாக நீ பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு கமலை ஆதரித்து தமிழ்நாட்டில் பேசக்கூடியவங்க இந்த பிரச்சனையோட இன்னொரு கோணத்தை ஏன் பார்க்க மறுக்கிறாங்க? இன்றைக்கி நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை 11 ஆண்டு காலமாக மோடி கவர்மெண்ட் என்ன அட்டுழியம் பண்ணி இருக்குது. இன்றைக்கி பெரும்பான்மை மதவெறியை ஊட்டி வளர்த்து அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் மோடி கவர்மெண்ட்டு. கர்வசே கரோ நம்ம ஹிந்து ஹேன்றான். கர்வத்தோடு சொல்லு, செருக்கோடு சொல்லு, நம்ம இந்துக்கள்ன்றது தான் அவங்களோட கோஷமே. அப்போ என் மதம் தான் வசந்ததுன்னு நான் சொல்கிறேன்னா என் மொழி வசந்ததுன்றது அதுக்கு இணையான தப்பு தானே. என் மொழியிலேருந்து இன்னொரு மொழி வந்து சொன்னேன்னா அந்த இன்னொரு மொழிக்காரன் கோவப்படுறது இயல்பு தானுங்க. இது ஏங்க சாதாரண உண்மை. தமிழ்நாட்டில் இருக்க பலருக்கும் அறிவாளிகளாக தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள், பகுத்தறிவு பகலவன்கள், இவங்களுக்கெல்லாம் ஏன் புரிய மாட்டேனுது? அதில் மெரிட்ஸு முக்கியம் இல்லைங்க, உணர்வுகள் முக்கியங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் 4 பேர் அது குறித்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து கொண்டு விவாதங்களில் ஈடுபடுவது என்பது வேறு. ஒரு சிவில் சமூகமே அதில் போய் ஈடுபட்டு கோடிக்கணக்கான மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன முட்டாள்தனமாக இருக்குது. சரி, அப்படியே வந்துச்சு. நான் அதனால தான் உங்களை அந்த கேள்வி கேட்டேன். கிலோ தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்தது என்று சொல்வதன் மூலம், சிம்பிள் கொஸ்டின், தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என்று சொல்வதன் மூலம் நீங்கள் எதை நிறுவ விரும்புகிறீர்கள்? தமிழ் தான் மூலமொழி, அதுக்கு 2வது தான் கன்னடம். இதை தானே நீங்கள் நிறுவ விரும்புங்க. அவன் எப்படிங்க அதை ஒத்துப்பான்? எப்படி ஒத்துப்பான்? ஆல்ரெடி அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ இதை போய் ஏன் நீ பிரச்சனையை கிளப்புறன்ற? நான் அங்கே பிஜேபி பண்ணுற அட்டூழியம் ஹிந்தி மொழியை திணிச்சு அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் வந்து அதுக்கு எதிராக நிற்கிறாங்க. அங்கே என்ன சொல்ல போனீங்கன்னா தமிழர்கள், கன்னடர்கள், மராத்தி பேசக்கூடிய மக்கள் சைசபிளாக இருக்காங்க. அவங்க துளு பேசக்கூடிய மக்களையும், மலையாளிஸ், இவங்க எல்லாருமே அங்கே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒன்று திரண்டு அங்கே போராடுறாங்க. தொடர்ந்து அது கடந்த 1.5 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து திசை திருப்பறத்துக்கு இதை பிஜேபி பயன்படுத்திக்குது. இல்லாட்டி எதுக்கு முண்டி அடிச்சுட்டு வந்து முந்திரிக்கோட்டை மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் கமலை மன்னிப்பு கேளுன்றாங்க. எதுக்கு கமல் மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கமல்? அதை யார்கிட்டேருந்து வருது அந்த கோரிக்கை? தமிழிசை கிட்டேருந்து வருது. என்ன பேச்சு இது? ஸோ கமல் இதை தவிர்த்திருக்கலாம். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒரு கலைஞனாக மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் இந்த மாதிரியான பேச்சுக்களை எனக்கு தெரிஞ்சு நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்றைக்கி மதம், மொழி, ஜாதியை வச்சு எவ்வளோ தூரம் கூறாக மக்கள் பிளவுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பிளவுபடுத்தப்படுகிறார்கள் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளால்ன்றது தெரியும். எல்லா அரசியல்வாதியும் அதில் ஒன்று தான். மக்கள் ஒற்றுமை என்பது சிவில் சமூகத்திலேருந்து வரணும். அதில் கலைஞர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தரப்பு மக்களிடம் உங்களை தனிமைப்படுத்தணும்னா அதை ஏன் பேசுகிறீங்கன்ற நான் இல்லையா? மக்கள் கொண்டாடுகிற ஒரு மாபெரும் கலைஞன் கமலஹாசன். 20ஆம் நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆகச்சிறந்த கலைஞன் கமல். எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. அவரோட சினிமா வந்து ஹெட்ஸ் ஆஃப். யாருமே தொடாத சிகரங்களை இந்திய சினிமாவில் தொட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் தான் கமலஹாசன். ஆனால் அவருடைய அரசியல் வந்து ரொம்ப அற்பத்தனமானது. படத்தோட வெற்றிக்காக அவர் செய்யக்கூடிய தந்திரங்கள், தில்லாலங்கடி வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பானது. அதில் ஒன்று தான் இதுன்னு நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனையை அவர் முழுக்க தவிர்த்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு அவரே கூடியவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கிறேன். நன்றி.